அதனால் என்ன நன்மை? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இங்கே சுசிலா ஆசிரியர் அவர்கள் எல்லோரும் இங்கே மொழிபெயர்ப்பாளர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வரும் அழைப்புகள் நிறைய. இப்பொழுது அது குறைந்து கொண்டே வந்துவிட்டது. ஏனென்றால் தமிழ் தெரிந்த பிள்ளைகள் பல வேலை ஊடகங்களிலும் தமிழை பாவிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தமிழ் மட்டுமில்லை, வேறு மொழி இருப்பவர்களும். அதனால் முக்கியமாக மருத்துவத்துறையாகட்டும் சட்டத்துறையாகட்டும் தமிழ் தெரிந்த பிள்ளைகள் அதனுள் ஊடுருவி இருப்பதனால் இப்பொழுது அரசாங்கத்திற்கு எங்கள் மொழிபெயர்ப்பாளர்களின் தேவை குறைந்துவிட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது நான் சொல்ல போகும் ஒரு விடயம், 10 வயதில் கனடாவில் தமிழ் படிக்க வந்த ஒரு பிள்ளை டொரண்டோ மாநகரத்தில் ஆவண்ணா படித்து பிறகு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். உயர்கல்வி படிப்பதற்காக சுசிலா ஆசிரியரிடம். உயர்கல்வி என்று நான் சொல்வது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இவர்கள் உயர்கல்வி கிரெடிட் கோர்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பிரிவில் படித்தால் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கு புள்ளிகள் அதிகமாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அது பற்றிய விளக்கம் நாங்கள் பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நான் மீண்டும் விடயத்துக்கு வருகிறேன். சுசிலா ஆசிரியரிடம் உயர்கல்வி படித்து தமிழிலே எத்தனை வருடம் படித்திருக்கிறார்? 3 வருடங்கள் படித்த ஒருவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இங்கே பணிபுரிகிறார். அவரை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நானும் பெருமைப்படுகிறேன். சுசிலா ஆசிரியரும் எங்கேயோ இருந்து பெருமைப்பட்டுக் கொள்வார். எங்கே லாவணி ஆசிரியர் ஒரு தடவை எழுந்து எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிடுங்கள். இங்கே உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்து வருவது வீண் போகாது. ஒரு காலத்தில் இங்கே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போவதற்கு, கலாச்சாரத்தை கடத்துவதற்கு இங்கே இருக்கிறார்கள் எதிர்கால தூண்கள். ஆனபடியால் நன்றி பெற்றோர்களே, உங்கள் ஊக்கத்திற்கும் முயற்சிக்கும் எங்களுக்கு கண்கூடான உதாரணத்தை உங்கள் முன் காட்டியதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம்.